தெரியாது? அக்கா அவளுக்கு டீசன்னா என்னன்னு தெரியாதுக்கா. ரெண்டு முட்டையை எனக்கு சாப்பிடுறது பொறாம பிடிச்சு கிடக்குதுங்க. எதையும் கண்டிக்காத சுபஸ்ரீ, நீ பாட்டுக்கு தின்னு தின்னு. அக்கா அவளை பார்க்க நம்ம சாப்பிட்டு வெளியில கிளம்புவோம். தின்னு முடிச்சது போதும், எலும்பு தூக்கி அங்கிட்டு போடி. கார்த்தியா, என்னடி இந்த பக்கம் வாடி வாடி வாடி. கார்த்திகா, வா கார்த்திகா. அக்கா இன்னைக்கு சண்டே எல்லாம் ஜாலியா அவுட்டிங் போலாம்க்கா. நான் கூட அதான் நினைச்சேன், பீச் போலாம். சரி வாங்க எல்லாருமே பீச்சே போலாம், சீக்கிரம் கிளம்புங்க. ஜாலியா இருக்கும், நம்ம கார்ல பீச் போலாமா? செம்மையா இருக்கும். ஜாலி போலாம், வாங்க போலாம். அக்கா நானும் வரேன்க்கா. ஓகே, நாலு பேருமே கார்ல போயிடலாம், வாங்க. அக்கா நான் ரெடி. அக்கா நானும் ரெடிக்கா. லெட்ஸ் கோ, வாங்க போலாம். சுபஸ்ரீ, கார்ல வரும்போது ஒழுங்கா உட்கார தெரியாதா? அப்பப்ப தாண்டி என்ஜாய் பண்ண முடியும், முட்டாள். சுபஸ்ரீ அக்கா அது பேசாதடி. இப்ப இவ கூட்டிட்டு போறதுனால தானே எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுவீங்க. நான் கூட்டிட்டு போகும்போது எனக்கும் சப்போர்ட் பண்ணுவீங்கடி, பாருங்கடி. அக்கா பீச் எப்பக்கா வரும்? வண்டி கிளம்பாம விட்டு இல்ல மரியாதை கெட்டுரும். ஒழுங்கா மரியாதை வச்சு கீழே உட்காரு. ஆள பாரு, அப்படி கார்ல இருந்து 8 வருஷம் கீழே வந்து பாத்துக்கோ. ஐயோ, எல்லாரும் இப்ப நம்ம மேல செம்ம காண்ட்ல இருக்காங்களே. வாய் கடந்து எல்லாரும் துணி துவைக்கிற மாதிரி கும்பிடுவாங்களாட்டு. பீச் போயிட்டு இறங்குற வரைக்கும் கொஞ்சம் பால சுருட்டிட்டு இருப்போம். ஓகே, அவ்வளவுதான். பீச் வரப்போகுது, எல்லாரும் ரெடியா இருந்துக்கோங்க இறங்குறதுக்கு, சரியா? சரிடி. மரியாதையா பேச சுபஸ்ரீ, இல்லைன்னா அப்படியே மூஞ்சி பஞ்சர் ஆக்கிட வேண்டிய குட்டுச்சு. அக்கா பீச் வந்துருச்சுக்கா. ஓகே, இருங்க, வண்டி பார்க் பண்ணிட்டு மெதுவா இறங்கலாம். லூசு, வண்டி ஓட்டி முதுகு வலிக்குதுன்னு அப்படியே வளைஞ்சு கொடுத்துட்டு இருக்கேன்டி, முட்டாள். ஏன்டி அழுகுற? எனக்கு பாத்ரூம் அடனா தெரியும். நீ வீட்ல நல்லா திங்கும் போதே இப்படிதான் சொல்லுன்னு தெரியும்டி. நீ டீசன்ட் இல்லாம தின்னு இல்லடி. நிலம தெரியாம பேசாதீங்கடி. கக்கூஸ் எங்க இருக்குன்னு முதல்ல சொல்லுங்க. சுபஸ்ரீ, என்ஜாய் பண்ண வந்தா நீ ஏன் சுபஸ்ரீ இப்படி பண்ற? எதையாவது தின்ற வேண்டியது. சரி வா, சீக்கிரம் வா. அங்க பாத்ரூம் அங்க இருக்கு, வாக்க கூட்டிட்டு போலாம். இருக்காடி, ரொம்ப தேங்க்ஸ் டி. பாத்ரூம் 5 ரூபா, கக்கூஸ் 10 ரூபா, பாத்ரூம் 5 ரூபா, பாத்ரூம் 5 ரூபா. எனக்கு தானே பாத்ரூம் இருக்கு, 10 ரூபா தரேனே. எங்க இருக்குன்னு பாத்ரூம் எங்கன்னு சொல்லு. மேடம், வீட்ல இருந்து ரொம்ப சாப்பிட்டு வந்துட்டீங்களா மேடம்? முள்ள மாதிரி தலையா, தேவையாம பேசினீன்னு வச்சுக்கோ, பல்லக்குல எல்லாம் உடைச்சு கையில கொடுத்துருவேன். இப்போதைக்கு அர்ஜென்ட்டுக்கு பாத்ரூம் எங்க இருக்குன்னு சொல்லு. சுபி, நான் காசு தரேன், நீ சீக்கிரம் போ கேட்டு. மேடம், இந்த சைடு போங்க மேடம், பாத்ரூம் வந்துரும். டேய், நீ காசு வாங்கிட்டு இங்க தடவை வந்த போடா. ஓகே, சாரி மேடம், வரேன் மேடம். நிம்மதியா ஒரு இடம்னா பாத்ரூம் மட்டும்தான். பா, இதெல்லாம் நல்லா இருக்கு. சுபஸ்ரீ முடிஞ்சிருச்சா? சுபஸ்ரீ, என்னடி போயிட்டியா? சீக்கிரம் வாடி. ஐயோ, கக்கூஸ் கூட நிம்மதியா போட மாட்டேங்கிறாங்களே. இருங்கடி, இப்பதானே கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கீங்க, நீ டென்ஷன் ஏத்தாதீங்க. சரி ஓகே, நாங்க பீச்ல போய் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். நீ மெதுவா போய் முடிச்சிட்டு வந்து தொலை. பை. மேடம், ஏதாவது ஹெல்ப் வேணுமா மேடம்? உள்ள வந்தினா உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. உள்ள யாரும் வந்துடாத, எனக்கு ஒரு ஹெல்ப் வேணாம். நீ முதல்ல வெளியில போ, உன் வேலையை பார்த்துக்கிட்டு. ஓகே மேடம். ஏதாவது ஹெல்ப் பண்ணி டிப்ஸ் வாங்கலாம்னா முடியலையே. ஓகே, போலாம். பாத்ரூம்ல 2 மணி நேரம் இங்கே தூங்கிட வேண்டியதான். பாத்ரூம்ல ஒரு ஃபேன் போட்டு வைக்க மாட்டேங்கிறாள், அருவி கட்ட மூதேவீங்களா.